நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான செய்திகளை மிக துல்லியமாக தொகுத்து வழங்கக்கூடிய இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தின் அடுத்த முதல்வர் ஸ்டாலின், ராகுல் காந்தி பேச்சு. ராகுல் காந்திக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ புகழாரம். அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் அடித்து சொல்லும் ஸ்டாலின். அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் அடித்து சொல்லும் ஸ்டாலின். அதனால்தான் யாரும் சொல்வதற்கு முன்னால் நான் துணைச்சொலோடு சொன்னேன், அடுத்த பிரதமர் அதிமுக கூட்டணியில் வாசனுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. நீண்ட நாள் கூட்டணி இழுபறி முடிவுக்கு வந்தது. மோடியை ஏன் கட்டிப்பிடிச்சீங்க? ராகுல் காந்தியிடம் அதிரடியாக கேட்ட கல்லூரி மாணவி. I was feeling affection for him. I was feeling affection that this man is not able to see the beauty of the world. That he is so angry. எனக்கு தனித்து நிக்கணும் தான் ஆசை, ஆனா கட்சிக்காரங்க கூட்டணி வைக்கிறத தான் விரும்புறாங்க. வேல்முருகனின் கூட்டணி கணக்கு என்ன? ட்விட்டரில் ட்ரெண்டாகி முதலிடம் பிடித்த கோ பேக் ராகுல் ஹேஷ்டாக். கள்ளக்குறிச்சியில் களம் காண்கிறாரா பிரேமலதா? பொன்முடி மகனை வீழ்த்துவதற்கு தேமுதிக பலே வியூகம். பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கும். தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் ஆருடம். பெண் வேட்பாளர்கள் 41% வாய்ப்பு அளித்த மம்தா. இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சியில இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்த்தோம். அடுத்ததா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இதே நாள் மார்ச் 13ஆம் தேதி என்ன நிகழ்வு நடந்தது அப்படிங்கறத தேர்தல் டைரி தொகுப்புல பார்க்கலாம். அம்மா என்ற சொல் பொதுவானது, அதனை மறைக்க தேவையில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் இதே நாளில்தான் தெரிவித்தது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் வேகமெடுக்க தொடங்கியது. எதிர்க்கட்சியான திமுக, அதிமுக மீது கடுமையான பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது. தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமல்படுத்தப்பட்ட உடனே திமுகவின் கண்களில் சிக்கிய முதல் விஷயம் அரசு மினி பேருந்து, குடிநீர் பாட்டில்களில் உள்ள இரட்டை இலை சின்னம் மற்றும் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படங்களை மறைக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கானது நீதிபதி டி ராஜா முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு குடிநீர் பாட்டில்கள், அரசு உடைமைகளில் உள்ள முதல்வர் படம் ஏற்கனவே மறைக்கப்பட்டு விட்டது என தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜி ராஜகோபாலன் வாதிட்டார். அரசு மினி பேருந்துகளில் வரையப்பட்ட ஓவியம் இரட்டை இலையா இல்லையா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் பரிசீலித்து வருவதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பான வாத பிரதிவாதங்களை கேட்ட நீதிபதி, அம்மா என்ற சொல் பொதுவானது என்றும் அரசு வளாகம், சுவர்கள் போன்றவற்றில் கட்சித் தலைவர்களின் புகைப்படத்துடன் அம்மா என்ற சொல் இடம்பெற்றால் மட்டுமே ஆட்சேபிக்க வேண்டும் என கூறினர். ஜெயலலிதா புகைப்படத்துடன் அம்மா என்ற சொல் இடம்பெறவில்லை எனில் ஆட்சேபிக்க வேண்டிய தேவை இல்லை என்றும் உத்தரவிட்டனர். இந்த சூழலில்தான் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஜெயலலிதா இரட்டை இலை சின்னத்தை கண்டு திமுக அஞ்சுவதாக கடுமையாக விமர்சித்தார். அச்சத்தின் காரணமாகவே எங்கெல்லாம் இரட்டை இலை சின்னம் போன்ற தோற்றம் உள்ளதோ அதை மறைக்க திமுக வழக்கு தொடர்வதாகவும் குற்றம் சாட்டினார். இதில் ஒருபடி மேலே போய் காங்கிரஸ் கட்சியின் சின்னம் கை, அதனால் அனைவரின் கையையும் வெட்டிவிட வேண்டுமென்றோ கையுறை போட்டு மறைக்க வேண்டுமென்றோ கோரி மனு கொடுப்பாரா ஸ்டாலின் என்றும் கிண்டலடித்தார்.
அத்துடன் சில கட்சிகளுக்கு சைக்கிள் சின்னம், யாரும் தேர்தல் முடியும் வரை சைக்கிள் ஓட்டக்கூடாது என மனு கொடுப்பாரா என ஸ்டாலினை ஜெயலலிதா பரிகசித்து பிரச்சாரம் செய்தார். இந்த நிலையில நம்ம பார்க்க வேண்டியது, இந்த தருணத்துல அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள்லாம் முடிவான நிலையில இந்த தொகுதி பங்கீடுகள்லாம் இறுதியான சூழல்ல இன்னைக்கு இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது பற்றியான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் விக்னேஷ் வழங்க இருக்கிறார். விக்னேஷ், வணக்கம். இப்போ நீங்கள் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நம்ம எத்தனை மணிக்கு இதை எதிர்பார்க்கலாம்? இந்த கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தொகுதிகள் எந்தெந்த தொகுதி எந்தெந்த கட்சிக்கு அப்படிங்கிற இந்த இறுதி அறிவிப்பை எத்தனை மணிக்கு நம்ம எதிர்பார்க்கலாம்? மறுநாளே அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் ஒன்றிணைந்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனையுடைய முக்கிய கருத்தாக இருப்பது எந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குவது என்பது தொடர்பாக அனைத்து கட்சி தலைவர்கள் அடங்கிய ஆலோசனை கூட்டம் தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போதே ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை தங்கள் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என பல்வேறு கட்சிகள் கோரிக்கை விடுத்த அடிப்படையில் அதற்கான ஒப்புதலையும் அதிமுக தலைமையானது வழங்கி இருக்கிறது. அதனால் இந்த தொகுதி பங்கீடு என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்காது என்றே கருதலாம். ஏனென்றால் ஒவ்வொரு கட்சிக்கும் குறிப்பிட்ட தொகுதிகளை முன்கூட்டியே ஒதுக்குவதாக அதிமுக ஒப்புதலை அடுத்ததை தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்று கூட்டணி ஒப்பந்தமும் கையெழுத்தாகி இருக்கிறது. இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய பாஜக, பாமக, தேமுதிக, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் கூட்டணியில் ஐக்கியமான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகிய 2 பேரும் இந்த கூட்டணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணியை பொறுத்தவரையில் அந்தந்த கட்சி தலைவர்கள் தங்களுடைய தொகுதிக்கு எந்த அளவு செல்வாக்கு இருக்கிறது, கடந்த முறையில் போட்டியிட்ட போது அந்த தொகுதியில் எவ்வளவு வாக்குகளை பெற்றோம் என்றதை கருத்தில் கொண்டு இந்த பேச்சுவார்த்தையானது இன்றைய தினத்துக்குள்ளாக முடிவுக்குள்ளாகப்பட்டு இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக எந்த கட்சிக்கு எந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் அடங்கிய அறிக்கை ஒன்று அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து வர இருக்கிறது. அதற்கான கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடுகள் முடிந்த பிறகு அந்த அறிக்கையானது வெளிவர வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரையில் 20 தொகுதியிலும், பாஜக 5, பாமக 7 தொகுதிகள் மற்றும் புதிய தமிழகம் கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆகிய 3 கட்சியிலும் ஒரு தொகுதியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எந்த தொகுதியில் எந்த கட்சிக்கு செல்வாக்கு அதிக அளவில் இருக்கிறது, யார் நின்றால் அங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பான பல்வேறு விஷயங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆராயப்பட்டு வருகிறது. அவருடைய ஒத்த கருத்துக்கள் அடங்கிய ஆலோசனை கூட்டத்தின் போது ஒத்த கருத்துக்கள் அடங்கிய தொகுதிகள் முடிவு செய்யப்பட்டு இன்று இரவுக்குள்ளாக ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக பாமக, பாஜக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம் கட்சிக்கு எந்த தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதிமுக சார்பில் 20 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக போட்டியிடக்கூடிய அந்த 20 தொகுதிகளுடைய விவரங்களும் இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக அதிமுக தலைமை கழகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். இன்னைக்கு அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான இறுதி அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஒரு மணி நேரங்கள்ல. அடுத்துதான் நம்ம இந்த தேர்தல் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற ஒரு மிக முக்கியமான சிறப்பு செய்தி தொகுப்பு என்ன அப்படின்னா, இப்போ நாடாளுமன்ற தேர்தலோட 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ரத்தாகி இருக்கிறது. அதுக்கு முக்கிய காரணம் அந்த தேர்தல் தொடர்பான வழக்குகள் இன்னும் இருக்கிறதுனால. அப்போ கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டிலிருந்து கடந்த காலங்களில் தொடுக்கப்பட்டிருக்க தேர்தல் வழக்குகள்லாம் என்ன, அதனால குறிப்பாக தேர்தல்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா இல்லை ஏற்படலையா அப்படிங்கிறத இந்த சிறப்பு செய்தி தொகுப்புல பார்க்கலாம். 2016 சட்டமன்ற தேர்தலில் ராசிபுரத்தில் அதிமுக வெற்றி பெற்றது செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு விபி துரைசாமி தேர்தல் வழக்கு தொடர்ந்தார். ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில 8900 வாக்குகள் வித்தியாசத்துல துரைசாமி தோல்வியடைஞ்சாரு. இந்த தொகுதியில 18000 போலி வாக்காளர்கள் இருப்பதாக புகார் அளிச்சும் கூட நீக்கப்படவில்லைன்னு மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில அதிமுக வேட்பாளர் டாக்டர் வி சரோஜா வெற்றி பெற்றார். தற்போது சத்துணவுத்துறை அமைச்சராகவும் அவர் பதவி வகிக்கிறார். உளுந்தூர்பேட்டை அதிமுக வேட்பாளர் குமரகுரு வெற்றி பெற்றதை எதிர்த்து தேர்தலில் தோல்வியடைந்த பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் கே பாலு தேர்தல் வழக்கு தொடர்ந்தார். ஒட்டப்பிடாரம் தொகுதிக்கு தேர்தலை தள்ளி வச்சிருக்கிறதுக்கு வழக்க காரணமா சொல்றாங்க. ஆனா இதே மாதிரி வழக்கு கடந்த காலத்திலையும் இருக்கு. சேரன்மாதேவி தொகுதியில வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏ வேல்துறையை எதிர்த்து அதிமுகவுல மனோஜ் பாண்டியன் வழக்கு தொடர்ந்தார்.
அரசு ஒப்பந்ததாரருங்கிறத மறைச்சு தேர்தல்ல நின்னுருக்கிறாரு அப்படிங்கிறது தான் புகார். 2006 2011 வரை அவர் வகித்த எம்எல்ஏ பதவி செல்லாது, அவருக்கு வழங்கப்பட்ட எம்எல்ஏ சம்பளத்தை திருப்பி தரணும்னு வழக்கு நடந்தது. வழக்கு விசாரிச்ச உச்சநீதிமன்றம் அரசு ஒப்பந்ததாரராக இருந்துட்டே தேர்தலில் போட்டியிட்டதால வேல்துரை வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு 2011 தீர்ப்பளிச்சது. ஆனா இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே அவருடைய 5 வருஷ எம்எல்ஏ பதவி முடிஞ்சு போச்சு. இந்த நிலையில உச்சநீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பின் அடிப்படையில் 2006 முதல் 2011 வரை 5 ஆண்டுகள் எம்எல்ஏ என்ற அடிப்படையில் வேல்துரை பெற்ற ஊதியம் மற்றும் 201 நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்றதற்கான தினசரி 500 ரூபாய் அபராதமும் சேர்த்து 21,58,000 செலுத்தக் கோரி வேல்துரைக்கு சட்டப்பேரவை செயலாளர் நோட்டீஸ் பிறப்பிச்சார். இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேல்துரை மேல்முறையீடு செய்தார். ஆனா உச்சநீதிமன்ற தீர்ப்பை உறுதி செஞ்ச சென்னை உயர்நீதிமன்றம் சம்பளத் தொகையை திருப்பி செலுத்தச் சொல்லி 2019 பிப்ரவரி 27 தீர்ப்பளிச்சது. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் இந்த வழக்கு நடந்துச்சு. 2011 குளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு அதிமுக தரப்புல சைதை துரைசாமி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்குல ஸ்டாலின் வெற்றி செல்லும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் 6 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பளிச்சது. அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சாரு சைதை துரைசாமி. வழக்கு இன்னும் விசாரணையில இருக்கு. இதற்கிடையில 2016 குளத்தூர் தொகுதியில தேர்தல் நடந்து அதுலயும் ஸ்டாலின் வெற்றி பெற்றார். சிவகங்கையில 2009 மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ப. சிதம்பரத்தை எதிர்த்து அதிமுக சார்பில் ராஜகண்ணப்பன் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு 10 ஆண்டுகளாகியும் இன்னும் முடியல. ஆனா அதன் பிறகு 2014 மக்களவை தேர்தல் சிவகங்கை தொகுதிக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. நீதிமன்றத்தில் இருக்கிற தேர்தல் வழக்குகள் செல்லுமா செல்லாதான் சொல்லப்படுமே தவிர அந்த வழக்கு முடிகிற வரை தேர்தலை குறிப்பிட்ட தொகுதிக்கு நிறுத்தி வைக்கிறதுக்கு நீதிமன்றம் தடை விதித்ததில்லை. இந்த நிலையில தான் 3 தொகுதிகளை வழக்குக்கு காரணமா காண்பிச்சு இடைத்தேர்தல் நடத்தலங்கிறது கூர்மையா கவனிக்கப்படுது. அடுத்ததா இந்த நாள் குறிப்பா நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை தொகுத்து வழங்கக்கூடிய இந்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அரசியல் கட்சிகள் தங்கள் பலத்தை காட்டுவதற்கும் எதிர்ப்பை பதிவு செய்வதற்குமான களமாக ட்விட்டர் ட்ரெண்டிங்கை பயன்படுத்தி வருகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு பயணம் மேற்கொள்ளும் போதெல்லாம் அவருக்கு எதிராக கோ பேக் மோடி என்ற ஹேஷ்டேக் தமிழகம், இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் ட்ரெண்ட் செய்யப்பட்டது. இந்நிலையில் தேர்தல் பரப்புரைக்காக தமிழகம் பயணம் மேற்கொண்டுள்ள ராகுல் காந்திக்கு எதிராக கோ பேக் ராகுல் என்ற ஹேஷ்டாக் இந்தியா முழுக்க மோடி ஆதரவாளர்களால் ட்ரெண்ட் செய்யப்பட்டு வருகிறது. இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், சென்னை மட்டுமின்றி வட இந்திய நகரங்களான டெல்லி, மும்பை போன்ற நகரங்களிலும் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அதிமுக வேட்பாளர்களின் வேட்புமனுவின் ஓபிஎஸ், இபிஎஸ் கையெழுத்திடுவதற்கு தடை கோரிய வழக்கில் KC பழனிசாமி தரப்பிலிருந்து கூடுதல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அதிமுகவில் பொதுச் செயலாளர் பதவி நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வேட்பாளர்களின் ஏபி படிவத்தில் கையெழுத்திடும் அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு மட்டுமே உள்ளதென்றும் ஓபிஎஸ், இபிஎஸ் கையெழுத்திட தடை விதிக்க வேண்டும் என்றும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் மீண்டும் அதிமுகவில் KC பழனிசாமி இணைத்துக் கொள்ளப்பட்டார் என்ற செய்திகள் வெளியானது. ஆனால் கோரிக்கை ஒன்றை வைப்பதற்காகத்தான் KC பழனிசாமி தன்னை சந்தித்தார் என எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் கூடுதல் மனுவை KC பழனிசாமி தாக்கல் செய்திருப்பது அதிமுக தலைமைக்கு எதிராக அவர் மீண்டும் திரும்பியுள்ளதை உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. GK வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதிமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. துவக்கத்தில் பாரதிய ஜனதா அங்கம் வகிக்கும் கூட்டணிக்கு வாசன் செல்ல மாட்டார் என்றும், காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணியில் இணைவார் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது. ஆனால் காங்கிரஸ் தலைமைக்கு வாசன் இணைவதில் விருப்பமில்லை என்று தெரிந்த உடனேயே தமாகவை கூட்டணிக்கு கொண்டுவரும் எண்ணத்தை ஸ்டாலின் கைவிட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அதிமுக கூட்டணியை தவிர வேறு வழியில்லை என்ற நிலைக்கு வாசன் தள்ளப்பட்டிருந்தார். அதிமுக கூட்டணியில் ஆரம்பத்தில் வாசன் தரப்பில் 3 லோக்சபா தொகுதிகளும் 1 ராஜ்யசபாவும் கேட்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் அதிமுக தலைமை ஆரம்பத்தில் இருந்தே ஒரே ஒரு சீட் மட்டுமே தர முடியும் என்று கராராக வாசனிடம் கூறிவிட்டதாக கூறப்படுகிறது.
இதனால் இழுபறியில் இருந்த கூட்டணி ஒப்பந்தம் இன்று ஓபிஎஸ், இபிஎஸ் மற்றும் வாசன் முன்னிலையில் கையெழுத்தாகியிருக்கிறது. தமாகவிற்கு அதிமுக கூட்டணியில் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சியுடன் நிறைவு பெறுகிறது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.